எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஐப்பசி பௌர்ணமி நாளை இரவுக்குள் இந்த சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்தில் இதை செய்யுங்கள். கேட்டது அப்படியே கிடைக்கும், பண வரவு நன்றாக இருக்கும், கடன் அடையும், கடனே வராது, மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். ஐப்பசி பௌர்ணமி. எப்பவுமே ஐப்பசி பௌர்ணமின்னா நம்மளுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. நீங்கள் இன்றைக்கே போயிட்டு இல்லை நாளைக்கு காலையில் கூட என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, காய்கறி வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கைகளால். அரிசி வாங்கிட்டு போய் சாதம் வடிக்கக்கூடிய அரிசி, நல்ல அரிசியாக, அதுக்காக நான் ரேஷனில் கிடச்சிச்சுமா அந்த அரிசியை வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னு கொடுக்கக்கூடாது. நல்ல அரிசியாக உங்கள் கைகளால். எப்பவுமே அன்னதானம் அப்படி என்பது எல்லோருமே போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம். அந்த அன்னதானம் தான் இருக்கிறதுலே சிறந்த தானம். எப்பவுமே பசியோடு ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட முகத்தை பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அது அன்னதானத்தில் தான். அந்த அன்னதானம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் இல்லை ஒரு மன திருப்தி எல்லாமே அந்த அன்னதானத்தில் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு சாதத்தை வடித்து காய்கறியிலேயே அலங்காரம் பண்ணுவாங்க. சாதம் வெறும் சாதத்தாலேயே அபிஷேகம்னு கொட்டி அதை அபிஷேகம் மாதிரி அலங்காரமும் அந்த அந்த சாதத்திலேயே ஈஸ்வரனை சுற்றி பண்ணியிருப்பாங்க. அதுவும் எப்போ செய்வாங்க? நாளை இரவு ஆகிடும். அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் கூட உங்களால் முடிந்தது அரிசி இல்லை காய்கறிகள், நான் சாம்பார் வைக்க காய்கறிகள் வாங்கி போய் கொடுக்குறேன், இல்லை எண்ணெய் வாங்கிட்டு போய் தரேன், தயிர் வாங்கிட்டு போய் தரேன், எது வேணாலும் நாளைக்கு உங்கள் கைகளால் முடிஞ்சது ஒரு அன்னதானம். இது நீங்கள் கொடுக்கும்போது கோவிலுக்கு வருபவர்கள் அனைவரும் சாப்பிட்டுட்டு போவாங்க. ஈஸ்வரன் கோவில், சிவன் கோவில்னாலே நாளைக்கு அன்னாபிஷேகம் தாராளமாக எல்லா கோவிலுமே நடத்துவாங்க. ரொம்ப சிம்பிளாவது அதை நடத்துவாங்க அன்னாபிஷேகம் என்பதை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அரிசியோ பருப்போ இல்லை என்ன வேணுமோ அது உங்கள் இஷ்டம். இதோட சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஓகே. இப்போ எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொரு பெயர், நிறைய பெயர்கள் இருக்குது. வெற்றிக்கனி, தேவக்கனி, அமுதக்கனின்னு. எலுமிச்சம்பழத்தில் இந்த பரிகாரம் நம்ம செய்யும் பொழுது நீங்கள் என்னென்னத்துக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறேம்மா, அது நடக்கவே மாட்டேங்குது. அது குழந்தை பேராக கூட இருக்கட்டும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த சாதத்தை முக்கியமாக குழந்தை பேர் வேணுன்றவங்க அந்த சாதத்தை போய் வாங்கி சாப்பிடுங்க. அது ஈஸ்வரன் மேலே சாத்திய சாப்பாடை எடுத்துன்னு வந்து நமக்கு சாப்பாடாக கொடுப்பாங்க. அந்த சாதத்தை வாங்கி நீங்கள் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருமண பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா விசேஷமும் நடக்கும். சரி, இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நாளை இரவுக்குள்ளே செஞ்சுருங்கன்னு நான் போட்டிருக்கேன். இது நீங்கள் ஒரு நாள், இப்போ நாளைக்கு ஒரு நாள் செஞ்சால் கூட போதும். இல்லைனா கூட தொடர்ந்து இந்த விஷயத்தை நீங்கள் எலுமிச்சம்பழம், ஏன்னா எலுமிச்சம்பழம் என்பது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டோ இல்லை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் அந்த விஷயம். அந்த பழத்துடைய சக்தி அந்த மாதிரி. அந்த எலுமிச்சம்பழம் நம்மளுக்கு நல்ல அதீத ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடுறதுக்கு பயன்படுத்துவோம். அப்போ அந்த சுற்றி போட பயன்படுத்துகிற போது இந்த விஷயம் நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் செய்யலாம். நாளைக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை சிவன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோவிலில் அந்த சுவாமி கிட்ட கூட உங்களால் அவங்க வச்சு கொடுக்க முடியல, ரொம்ப கும்பலாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கூட கோயிலோட அந்த தரை இருக்கு இல்லைங்களா, அந்த தரையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கூட அந்த வாசப்படின்றது நம்மளால் தொட முடியும். அந்த வாசப்படி மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை, ஒரு எலுமிச்சம்பழம் கூட போதும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன கேட்கணும், என்ன வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி அதை செய்யணுன்றது தான் அது ஐதீகம் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். நிறைய பிள்ளைங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது என் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாலாம் நான் போட மாட்டேன், ஓரளவுக்கு நான் போடுவேன். நீங்கள் அதை காதில் கேட்டால் கூட போதும். சும்மா ஆன் பண்ணி வச்சுட்டு என் வீடியோவை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு பரவாயில்ல, இந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம ஒரு தடவை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு முழு நம்பிக்கை. இப்போ ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து
ஏமாந்துட்டீங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அது பாதியில நின்று போச்சு, அதுக்கு என்ன பண்ணணும்? சரி, நான் நகை அடமானம் வச்சேன், அதை மீட்கவே முடியல, அதுக்கு என்ன பண்ணணும்? பணத்தை கடன் அதிகமாக இருக்குது, கழுத்து நெரிக்குது கடன் பிரச்சனை, என்னால் தாங்கவே முடியல, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? பணம் தான் எனக்கு வேணும். பணம் இருந்தால் இப்போ என் பிள்ளைங்களை படிக்க வச்சுருவேன், நான் இந்த வீடை கட்டி முடிச்சிருவேன், இந்த கடனை அடைச்சிருவேன், எல்லாமே இந்த பணம் மட்டும்தான் எனக்கு வேணும், அது ஒன்று. இல்லை, என் கணவர் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும், மனைவி என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும். இதெல்லாம் முக்கியமாக இந்த குடும்பம்னாலே இந்த ஒற்றுமை என்பது வீட்டில் இருக்கணுங்க. என்ன பார்த்தாலும் எரிபுரின்னு சண்டையாகவே இருந்தாலே மனசு வேதனையாக இருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வாக இந்த எலுமிச்சம்பழத்தில் நாளைக்கு இரவு நீங்கள் செய்யும் பொழுது நீங்களே உணர்வீங்க. இதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். என்னென்னா, எலுமிச்சம்பழத்தை தலையணைக்கு அடியில் 3 நாள் வச்சுருங்க, உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்ந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சவங்க நல்லா இருக்குதுமா, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இது. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு விளக்கேற்றி கூட வச்சுருங்க. ஏன்னா பௌர்ணமினாலே விளக்கேற்றல் ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் கோவில்களில் விளக்கு பூஜை பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறாங்க. நம்ம வீட்லேயும் அதே மாதிரி ஒரு குத்து விளக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்வேன்னா, வெளியில் வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, என்னால் வெளியில் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பித்தளையாவது குத்து விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த குத்து விளக்கு என்பது மாலை நேரத்தில் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றி வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் பண வறட்சி என்பதே இருக்காது, பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது. சரி, இப்போ என்ன பண்ணணும்? எலுமிச்சம்பழத்தை விளக்கேற்றி வச்சிடுறோம், உக்காந்துக்கோங்க. சாமி அறையில் தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு மேட்டு போட்டோ இல்லை மனையை போட்டோ உட்காந்துக்கோங்க. அதில் என்னென்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை சிகப்பு கலர் பென் எடுத்துக்கோங்க. அந்த சிகப்பு கலர் பெண்ணால் எனக்கு இதுதான் வேண்டும், பணம் வேண்டும், ஒற்றுமை வேண்டும், என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்றத இந்த பெண்ணில், அந்த எலுமிச்சம்பழத்தில் பெண்ணால் எழுதுங்க. நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதினாலும் சரி, பச்சை கலர் பெண்ணால் எழுதினாலும் சரி, சிவப்பு கலர் பெண்ணால் எழுதினாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஆனால் அதை நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன வேணும்னு அதில் எழுதுறீங்களா? ஒன்று தான் எழுதணுமாமா அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனை எழுத முடியுமோ எழுதுங்க. அந்த எழுத்து பளிச்சுன்னு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எலுமிச்சம்பழம் எப்பவுமே கெட்டதை தான் உள்வாங்கும், நல்லதை வெளியிடும். அந்த நல்லதை வெளியிடும் பொழுது நீங்கள் சொல்கிற அந்த எழுதுகிற எழுத்தாகப்பட்டது நம்மளுக்கு பலிக்கும். எப்பவுமே ஒருத்தவங்க வீணாக போயிடணும், ஒருத்தவங்க அழிஞ்சிடணும் அப்படி எழுதாதீங்க. எனக்கு நல்லது நடக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எனக்கு பணம் கிடைக்கணும், எனக்கு கடன் அடையணும், அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. அது எழுத்து பளிச்சுன்னு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. எலுமிச்சம்பழத்தில் ஒன்ஸ் நீங்கள் எழுதி வச்சாலே போதும். எழுதி எந்த இடத்துல வைக்கணுன்றதுலாம் இதில் சூட்சமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே எலுமிச்சம்பழத்தை முடிஞ்ச அளவுக்கு அவருடைய மடியில் வச்சு கொடுங்கன்னு வாங்கிட்டு எழுதினாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லை, என்னால் போக முடியலம்மா, கூட்டமாக இருந்துச்சுமா, கும்பலாக இருந்துச்சுமான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்லேயே வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு ஈஸ்வரா 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 ஓம் நம சிவாய எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்களா? நிலவை பார்த்தாலே நமக்கு சிவன் ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரி எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்னா, பூஜை அறையில் அந்த படம், சிவன் படம் இருந்தால் வைங்க, இல்லை அர்த்தநாரீஸ்வரர் படம் இருந்தால் வைங்க. அப்படின்னா சிவன் குடும்பத்தோடு இருக்கிறா இல்லைங்களா, அந்த படத்தை பூஜை அறையில் வச்சு தாராளமாக வணங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆகர்ஷ்ண பைரவர் படத்தை தாராளமாக வச்சு வணங்கலாம், காலபைரவர் படத்தை தாராளமாக வச்சு வணங்கலாம். நீங்கள் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துண்ட இந்த பழத்தை வச்சுருங்க. நீங்கள் என்ன எழுதுனீங்கன்னோ அது கண்டிப்பாக பலிக்கும். இது 1000% உண்மை. நீங்கள் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஆமாம்மா, அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். சில நேரம் இது மாதிரி நிகழும். என்னென்னா, எலுமிச்சம்பழம் அழுகக்கூடிய சான்சஸ் இருக்கும். அப்போ நீங்கள் பயப்படாதீங்க, தூக்கி தூர போட்டுட்டு வேறு பழம் எடுத்து அதே மாதிரி எழுதி வைங்க. அந்த பழம் காயிற நிலைமைக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இது நிதர்சனமான ஒரு உண்மை. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன்.